திமுக என்கிற சக்தியை யாருமே அழிக்க முடியாது. 75 வருஷம் செலிப்ரேஷன் அவர் பேசுகிறார். திமுகவை யாருமே அழிக்க முடியாது, எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது, எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி கொடுப்பேன்னு சொன்னவர் இப்போவும் அதே சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, யாரும் அழிக்க முடியாது அப்படின்ட்டு. அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி அவங்க திருப்பி திருப்பி சொல்கிறதுக்கு காரணமே அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஏன் விஜய் பார்த்து பயப்படுறீங்க? விஜய் யார்? ஒரு நடிகர். இவர் சொல்கிறாரு, இவருக்கு அவங்க கொள்கையே கிடையாது, கொள்கை பிடிப்பு இல்லை, கொள்கை அஸ்திவாரம் இல்லை அப்படிங்கிறாரு. கொள்கை அஸ்திவாரம், உங்களுக்கு என்ன கொள்கை அஸ்திவாரம் இருக்குது? பொதுச் செயலாளரை பற்றி சொல்கிறாரு. 5 பேர் இருந்தாங்க, இப்போ 7 பேர் இருக்கிறாங்க. பொன்முடியையும் திருப்பியும் கொண்டாந்துட்டாங்க, சுவாமிநாதனையும் கொண்டாந்துட்டாங்க. இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு நீங்கள் பாருங்கள். முக்குலத்தோர், நாடார், வன்னியர் போன்ற அனைத்து கவுண்டர், வேளாள கவுண்டர் போன்ற அனைத்து சமுதாயங்களுக்கும் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறார். இப்போ ஜாதி அரசியல் தானே நீங்கள் பண்ணுறீங்க. அவர் ஜாதி அரசியல் பண்ணலையே விஜய். நான் என்ன கேள்விப்படுறேன் அப்படின்னா, விஜய் தனித்து போட்டியிட்டாலும் கூட அவங்களுக்கு ஒரே ஒரு டார்கெட் தான் சார், டிஎம்கேயை வீட்டுக்கு அனுப்பணும். டிஎம்கே வீட்டுக்கு அனுப்புறதுக்கு விஜய் இந்த பக்கம் வந்தாச்சு சொன்னால், அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் வந்தாச்சு சொன்னால், கிட்டத்தட்ட ஒரு 5-6% கிறிஸ்தவ வாக்குகள், 7% இஸ்லாமிய வாக்குகள் அவருக்கு வராது அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது அரசியல் விமர்சகர் வாசுதேவன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து இப்போ திரும்பவும் ஆக்டிவாக வராரு. இந்த மரணத்துக்கு அப்புறம் 40 பேர் கரூருக்கு அப்புறம் திரும்பவும் வராரு. இது உதயநிதிக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு அச்சமாக இருக்குது நீங்கள் பார்க்குறீங்க. ஏன்னா அவர் மேடைக்கு மேடை பொடி வச்சு பேசுகிற மாதிரி பேசுகிறாரு. இது ஒரு சீட்டு கட்டு மாதிரி தான், கொள்கை இல்லாத கட்சி, அதனால் நிலைக்காது, நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பொடியெல்லாம் வச்சு பேசல, டைரெக்டாகவே பேச ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ முதல்ல அப்படி தான் இருந்தது, ஒரு இன்டைரக்டாக நடிகர் மாதிரிலாம் இருந்தது. ஒரு இடத்துல பேசியிருக்கிறாரு, அது மாதிரி ஒரு கார்ட்போர்டு மாதிரி தான் இவங்கெல்லாம். திமுகவை அழிப்பதற்கென்று வருகிறார்கள் அப்படின்னு சொன்னார். இதுக்கு முன்னால் ஒரு 2 days பேக்கு மு.க. ஸ்டாலின் அவருடைய தந்தை கூட அதே தான் சொல்லியிருக்கிறாரு. திமுக என்கிற சக்தியை யாருமே அழிக்க முடியாது, 75 வருஷம் செலிப்ரேஷன் அவர் பேசுகிறாரு. திமுகவை யாருமே அழிக்க முடியாது, எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது, எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி கொடுப்பேன்னு சொன்னவர் இப்போவும் அதே சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, யாரும் அழிக்க முடியாது அப்படின்ட்டு. அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி அவங்க திருப்பி திருப்பி சொல்கிறதுக்கு காரணமே அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. டெஃபினெட்லி டிஎம்கே டார்கெட் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. எப்படி நரேந்திர மோடி 2014-13 அவர் பிரதமர் வேட்பாளராக மாறும்போது அவர் என்ன சொன்னார்? காங்கிரஸ் முக்து பாரத்ன்னு சொன்னார். அதை கரெக்டாக டார்கெட்டாக வச்சுக்கிட்டு அவங்க இப்போ வேலை பண்ணாங்க. கரெக்டாக 44 இடத்துக்கு தான் நின்றுது. அது அதாவது 160-170 இடங்களில் ஜெயிச்சுக்கிட்டு இருந்த கட்சி மன்மோகன் சிங் பீரியடில் 44 இடத்த நின்றுது. எதிர்கட்சி தலைவர் பதவி கூட கிடைக்கல. அதே மாதிரி தான் விஜயகாந்த் 2011 விஜயகாந்த் மேலே வரும்போது எதிர்கட்சி தலைவர் பதவி டிஎம்கேக்கு கிடைக்கல. ஜெயலலிதாவே சொன்னாங்க, நீ தான் எதிர்கட்சி தலைவர் அப்படின்ட்டு விஜயகாந்துக்கு. இதெல்லாம் நடக்கும். அந்த ரவுண்டில் தான் இப்போ டிஎம்கே திருப்பி அந்த பாயிண்ட்டுக்கு வந்துருக்குது. அதுதான் அவங்களுக்கு பயம். ஏன் விஜய் பார்த்து பயப்படுறீங்க? விஜய் யார்? ஒரு நடிகர். இவர் சொல்கிறாரு, இவருக்கு அவங்களுக்கு கொள்கையே கிடையாது, கொள்கை பிடிப்பு இல்லை, கொள்கை அஸ்திவாரம் இல்லை அப்படிங்கிறாரு. கொள்கை அஸ்திவாரம், உங்களுக்கு என்ன கொள்கை அஸ்திவாரம் இருக்குது? உங்களுக்கு என்ன கொள்கை இருக்குன்னு நீங்கள் அதை சொல்லுங்கள். அங்கே நிறைய பேர் தியாகம் பண்ணாங்க. டிஎம்கே ஒரு அவ்வளோ பேருடைய தியாகத்தில் உருவான கட்சி அப்படின்னு சொல்கிறாரு. யாருங்க தியாகம் பண்ணாங்க? அந்த 5 தலைவர்கள் தியாகம் பண்ணாங்களா? ராபின்சன் பூங்காவில் இருந்தவங்க. அதுக்கப்புறமா வந்தவங்க 38வது இடத்துல தான் கருணாநிதி இருந்தார். கருணாநிதி வந்த பிறகு கருணாநிதி குடும்பத்தில் யாராச்சும் தியாகம் பண்ணாங்களா? அவரை மிசாலாவை அரெஸ்ட் பண்ணிட்டு உள்ளே போனாங்க. அப்போது அதுக்கு கூட லோன் கத்திக்கிட்டு தான் போனார் அவர். அப்போது கூட மு.க. ஸ்டாலின் பெங்களூரில் இருந்தார். கனிமொழி தான் அவங்கள பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவர் சொல்கிறாரு, நான் இருந்தேன் அப்படின்ட்டு. தியாகம் யார் பண்ணாங்க அப்படின்னா, இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பாமர மக்கள் தியாகம் பண்ணாங்க. டிஎம்கே வளர்ந்ததே பாமர மக்களினுடைய பிளட் மேலே தான். அவங்களுடைய தலைவர்கள் யாருமே எந்த தியாகமும் பண்ணது கிடையாது. அப்புறம் இவர் தியாகம் பண்ணோம் அப்படிங்கிறாரு.
அதுக்காக என்ன இப்போ விஜய் கட்சியிலேருந்து தியாகம் பண்ணிட்டு தான் பிறக்கணுமா? அப்படிலாம் ஒன்றும் அவசியம் இல்லையே. பாரதிய ஜனதா கட்சி 2 இடத்துல தான் ஜெயிச்சாங்க 1980. அதுவும் நிறைய தியாகங்கள் பார்த்த கட்சி தான். ஏன்னா ஆர்எஸ்எஸ் மாதிரியும் பிஜேபி மாதிரியும் தாக்குதலுக்கு உள்ளான எந்த ஒரு கட்சியும் கிடையாது இதில், இந்தியாவில். அந்த அளவுக்கு பாரம்பரியமான கட்சி. கொள்கையை பற்றி இவங்க பேசுறீங்க. உங்களுக்கு வந்து ராமசாமி நாயக்கர் கூட கொள்கை தலைவராக இருக்கல. அந்த காலத்தில் கொள்கை தலைவராக யார் இருந்தாங்க? அம்பேத்கர் கூட இருக்குது. அப்போதான் ராபின்சன் பூங்கா சமாச்சாரத்தை நான் சொல்கிறேன். ஆன்டி பிராமின், ஆன்டி ஹிந்து, இதெல்லாமே சப்சிக்வெண்ட்லி வந்தது தான். அந்த காலத்தில் அவங்களுக்கு வந்து ஆட்சியை பிடிக்கணும், அவ்வளோதான். காங்கிரஸை விளாட்டணும், ஆட்சியை பிடிக்கணும், காமராஜை தோக்கடிக்கணும். இது ஒன்று தான் கொள்கையாக இருந்தது. அதுக்கப்புறமா தான் 1972 அக்டோபரில் அண்ணாவுடைய பேரை எடுத்துக்கிட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு இவர் ஆரம்பித்த போது, எம்ஜிஆர் ஆரம்பித்த போது, கருணாநிதி என்ன பண்ணுறாரு? நம்மளுக்கு அண்ணாதுரை அவர் எடுத்துகிட்டு போயிட்டாரு, ஏன்னா அண்ணாவை வச்சுக்கிட்டு கொஞ்சம் பேர் வாங்கிக்கலான்னு பார்த்தாங்க. அதாவது அண்ணாவை ஒட்டி கட்சியை வளர்க்கணும் அப்படின்னு பார்த்தாங்க. ஆனால் எம்ஜிஆர் அதை வாங்கிக்கிட்டாரு. உடனே அவர் என்ன பண்ணுறாரு? ராமசாமி நாயக்கர் 1948லேருந்து 72 வரைக்கும் 72 வரைக்கும் திட்டிக்கிட்டு இருந்த அந்த ராமசாமி நாயக்கரை தூசி தட்டி எழுப்பி விட்டு இந்த ஆளாக்க நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு ஆரம்பித்தாங்க. அப்போ தான் ராமசாமி நாயக்கர் வாஸ் ரிசரக்டட் பை டிஎம்கே. அப்போ கூட அவங்களுடைய கொள்கைப்படி நடக்கிறாங்களா? இன்றைக்கி என்ன சொல்லிருக்காரு நீங்கள் பாருங்கள். முதல்வர் நேற்றுக்கு வந்து அந்த எஸ்ஐஆர் பற்றி பேசும்போது என்ன சொல்கிறாரு? எஸ்ஐஆர் வந்து ஆரம்பமே கோணலாக இருக்குது, முற்றிலும் கோணல் அப்படிங்கிறாரு. அந்த படிவுமே இப்போ வந்து படிக்க முடியல அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறமா அவர் என்ன சொல்கிறாரு? பொதுச் செயலாளர்களை பற்றி சொல்கிறாரு. பொதுச் செயலாளர்கள் முதல்ல 7 பேர் தான் இருந்தாங்க, இப்போ 9 பேர் இருக்கிறாங்க. சாரி, முதல்ல 5 பேர் இருந்தாங்க, இப்போ 7 பேர் இருக்கிறாங்க. பொன்முடியையும் திருப்பியும் கொண்டாந்துட்டாங்க, சுவாமிநாதனையும் கொண்டாந்துட்டாங்க. இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு நீங்கள் பாருங்கள். முக்குலத்தோர், நாடார், வன்னியர் போன்ற அனைத்து கவுண்டர், வேளாள கவுண்டர் போன்ற அனைத்து சமுதாயங்களுக்கும் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறார். இப்போ ஜாதி அரசியல் தானே நீங்கள் பண்ணுறீங்க. அவர் ஜாதி அரசியல் பண்ணலையே. விஜய் ஜாதி அரசியல் பண்ணலையே. உங்களுக்குன்னு ஒரு ஐகான், ஒரு மேஸ்காட், அதாவது அண்ணாதுரை, ராமசாமி நாயக்கர், அம்பேத்கர், இது மாதிரி 3 வச்சுருக்கிறீங்க. அவராலே தான் வச்சுருக்கிறாரு. இன்னும் 2 பேர் சேர்த்து வச்சுட்டு இருக்கிறாரு. வேலு நாச்சியார் வச்சுட்டு இருக்காரு. அப்புறம் யாரோ வச்சுருக்காரு, வன்னியர் பெண்மணி அஞ்சலையம்மாவை வச்சுட்டு இருக்கிறாரு. ஸோ கொள்கைங்கிறதெல்லாம் இவங்களெல்லாம் கொள்கை பிடிப்பே கிடையாது. என்ன கொள்கை பிடிப்போட நீங்கள் வந்து கூட்டணி வச்சுட்டு இருக்கீங்க? டிஎம்கே கூட்டணியில் ஏதாவது கொள்கை பிடிப்பு இருக்குதா? விடுதலை சிறுத்தைகள் கட்சி டெய்லி சொல்லிட்டு இருக்காங்க, எங்களால் கொடியேற்ற முடியல, எங்களுக்கு வந்து ஆட்சியில் அதிகாரம் கொடுக்கல, திராவிட கட்சிகள் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் நாங்கள் வந்து அதிகாரத்தில் கொண்டு வர முடியாது, முதல்வர் ஆக முடியாது, துணை முதல்வர் ஆக முடியாது, இதெல்லாம் அவருக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்போ திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் உடைந்து விஜய் பக்கம் போனால் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க, நம்ம கூட பார்த்துருப்போம், பேசியிருக்கிறோம். அது லேட்டஸ்ட் ட்ரெண்ட் இப்போ ஓடிட்டு இருக்கு. இப்போ என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த பனையூரில் வந்து இந்த கரூர் மக்கள் 168 பேரை பார்த்ததுக்கு அப்புறமா வந்து கொஞ்சம் அந்த அரசியல் களமே வேற மாதிரி மாறி போயிட்டு இருக்குங்கிறத நான் பார்க்குறோம். அது வரைக்கும் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்குள்ளே விஜய் வந்துடுவார் அப்படின்ட்டு இவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பாஜக எதிர்பார்த்ததோ எனக்கு தெரியாது. ஏன்னா பாஜகவில் ஆல்ரெடி அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னு சொன்னால் சிறுபான்மை வாக்குகளை இழக்க வேண்டி வரும் அப்படின்ட்டு அவங்க ரொம்ப கிளியராக சொல்லிட்டாங்க. அது விஜய்க்கு நல்லாவே தெரியும். ஜானாரோக்கியசாமி சொல்கிறதும் அவங்க வந்து ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. இப்போது அதுக்கு பிறகு என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், அவர் கிளியராக சொல்லிட்டாரு, அந்த தீர்மானங்களில் முதல் தீர்மானமே வந்து விஜய் தான் முதல்வர் வேட்பாளர், கூட்டணி அமைப்பதற்கு விஜய்க்கு பூரண அதிகாரம் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு. அப்புறமா அதை சொல்கிறாங்க, ஏடிஎம்கே கூட கூட்டணி கிடையாது, எங்களுடைய தலைமையில் தான் கூட்டணி அப்படின்னு சொன்ன உடனே ஏடிஎம்கேக்கு வந்து அடைச்ச இந்த பழம் புளிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமைக்கு அவங்க வந்துட்டாங்க. நேத்திலேருந்து நீங்கள் அந்த ட்ரெண்டை பார்க்கலாம். ஏடிஎம்கே லீடர்ஸு இவ்வளவு நாள் விஜய் பற்றி விமர்சிக்காத ஏடிஎம்கே தலைவர்கள் நேத்திலேருந்து விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அது வராது அப்படிங்கிற ஒரு சமயம் இது கூட ஒரு கட்டமைப்பாக இருக்கலாம். ஏன்னா வாட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் இஸ், அதாவது எனக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு, நான் என்ன கேள்விப்படுறேன் அப்படின்னா, விஜய் வந்து தனித்து போட்டியிட்டாலும் கூட அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு டார்கெட் தான் சார்,
டிஎம்கேயை வீட்டுக்கு அனுப்பணும். டிஎம்கே வீட்டுக்கு அனுப்புறதுக்கு விஜய் வந்து இந்த பக்கம் வந்தாச்சு சொன்னால், அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் வந்தாச்சு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 5-6% கிறிஸ்தவ வாக்குகள், 7% இஸ்லாமிய வாக்குகள் அவருக்கு வராது அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. பட்டு பாஜகவில் அவங்க என்ன சொல்கிறாங்க, பாஜகவுக்கு கிறிஸ்தவ வாக்குகள் இஸ்லாமிய வாக்குகள் வராதுன்னு எவன் சொன்னான் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இருக்குது, தமிழ்நாட்டுக்குள்ளேயே நிறையா கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் அண்ணாமலை நல்லவர் தான் சார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அண்ணாமலையினுடைய அரசியல் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்ன, அவங்க வந்து அந்த அந்த மத குருமார்கள் என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான், அந்த ஜமாத்தை என்ன டிசைட் பண்ணுறாங்களோ, அதே மாதிரி பிஷப்ஸ் எல்லாம் என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அதைத்தான் அவங்க வந்து பண்ண வேண்டியதாக இருக்குது. அவங்க டு எ லார்ஜ் எக்ஸ்டென்ட் இந்த 2 கம்யூனிட்டியுமே மத குருமார்கள் எந்த வழியில் நடக்க சொல்கிறார்களோ அந்த வழியில் தான் அவர்கள் நடக்கிறார்கள். சொந்தமாக புத்தி இருக்குது, எல்லாருக்கும் சொந்த புத்தி இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. சொந்த புத்தி இருந்தாலும் கூட அதை தள்ளி வச்சுட்டு, அண்ணாமலை சொல்ல இல்லையா, என்னுடைய மனசாட்சியை ஒதுக்கி வச்சுட்டு தான் நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்ட்டு. கூட்டணி பிடிக்காதவருக்கு என்னுடைய மனசாட்சிக்கு எதிராகத்தான் நான் பல விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கு, அரசியலுக்காக கட்சி தலைமைக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதே மாதிரி அவங்க வந்து ஜமாத்தில் சொன்னதையும் பிஷப் சொன்னதையும் சர்ச்சில் டிசைட் பண்ணதையும் தான் அவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ பாஜகவுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. எப்படி காங்கிரஸ் முக்து பாரத் பண்ணினாங்களோ, காங்கிரஸ் அல்லாத பாரதம், திமுக அல்லாத தமிழ்நாடு, அதுதான் அவங்களுடைய டார்கெட்டு. அதனால நீங்கள் இன்கேஸ் ஒன்றால் வர முடியலன்னு சொன்னால் ப்ராப்ளம் இல்லை, கண்டினியூ. காங்கிரஸ் அங்கேருந்து வெளியிடு, விடுதலை சிறுத்தைகளை வெளியே. விடுதலை சிறுத்தைகளுக்கு கொள்கை கிடையாது, காங்கிரஸுக்கு கொள்கை கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு இப்போ இந்த கண்டிஷனில் 117 விஜய் எடுத்துக்குவார் சார். பாக்கி 117 60 சீட்டு இவர் எடுத்துட்டுருவார், காங்கிரஸ் கட்சி கொடுத்துட்றாரு. 30-35 சீட்டு இவருக்கு கிடச்சிடும், விடுதலை சிறுத்தைகள். பாக்கி சில்லற கட்சிகள்லாம் இருக்கும் இல்லையா, மற்ற இயக்கங்கள்லாம் இருக்கும், அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பாக்கியை எடுத்து கொடுத்துட்றாரு. அப்போது என்ன ஆகுறது அப்படின்னா, டிஎம்கேனுடைய ஒரு லார்ஜ் சங்கு, இன்றைக்கே நான் சொல்கிறேன், டிஎம்கே வந்து கூட்டணி பலம் இல்லாமல் டிஎம்கேனால ஒன்றுமே பண்ண முடியாது. 22% வாக்குகள்னால் அவருக்கு விழும், அவங்களுக்கு விழும். கம்யூனிஸ்ட் அவங்க கூட தான் இருப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு காசு வேணும். ஆனால் கம்யூனிஸ்டுகள்னால 234 தொகுதிகளிலும் எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது. ஒரு சில பாக்கெட்ஸை தவிர, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, இந்த பக்கம் நாகப்பட்டினம், இந்த மாதிரி சில ஏரியாஸ் தவிர, தஞ்சாவூர், இந்த மாதிரி ஏரியாஸை தவிர, ஏன் திருச்சியிலே எனக்கு தெரிஞ்ச கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் எனக்கு தெரியும், திருச்சியில் அவங்க கூட வேலை பண்ணுவாங்க. ஒரு அளவுக்கு தான் அவங்களால பாதிப்பு ஏற்படுத்த முடியும், ஓரளவுக்கு தான் சப்போர்ட் கொடுக்க முடியும் டிஎம்கேக்கு. அப்போது காங்கிரஸ், விஜய் அண்டு விடுதலை சிறுத்தைகள் 3 பேரும் அந்த பக்கம் போகிறாங்க. ஏடிஎம்கேயும் ஜாயின் பண்ணிக்கிறதுன்னு வச்சுங்க, பாஜக தனித்து இடப்படும். ஒய் நாட்? பாஜகவுக்கு இதில் என்ன லாஸ் இருக்குது? பாஜக தனித்து நின்னாலும் கூட ஒரு 5 இடத்துல ஜெயிப்பாங்க. இப்போ 4 இடத்துல ஜெயிச்சாங்க, அவங்க 5 இடத்துல ஜெயிச்சு காமிக்கிறாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, 2026 எங்களுக்கு டார்கெட் இல்லைன்னு சொன்னாங்களா இல்லையா? 2029 தான் அவங்க டார்கெட்டு. அதுக்குள்ள கள நிலவரம் எப்படி மாறுங்கிறது நீங்கள் பாருங்கள். ஒன்றும் இல்லை சார், 2025க்கும் 2026க்குமே கள நிலவரத்தில் இவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னா, இன்னும் 3 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகுங்கிறது நீங்கள் நினச்சி பாருங்கள். 2029, 2031 தான் அவங்களோட டார்கெட்டு. அதுக்கப்புறமா அதுக்குள்ளே அவங்க வந்து அந்த அண்ணாமலை திருப்பி கொண்டு வர்றது, கட்சியை வளர்க்குறது, யாரை எந்த பக்கம் நிறுத்துறது, அதெல்லாம் அவங்க பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.